போலாங்களா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இங்கே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 12/10/2025 தமிழக நீதி கட்சியின் சார்பாக இன்றைக்கி ஒரு மாபெரும் கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம். நான் தமிழக நீதி கட்சியினுடைய நிறுவனர் வாழவந்தி நாடு சரவணன். ஏனைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய வந்திருக்காங்க. அது பற்றின லிஸ்ட் உங்களுக்கு தர்றோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அனைத்து மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் போய் சேரணும், அதிகாரத்தை பரவலாக்கணும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட தமிழக நீதி கட்சி அதனுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடாகிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேளையில் முதல் கட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நகரத்தில் மேற்கு மண்டல தமிழக சமூக நல கூட்டணி என்கின்ற பேரில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சிருக்கோம். இதனுடைய நோக்கம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பித்து அதன் பின்னிட்டு நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல், 2036 வரையிலுமான அந்த தேர்தலுக்காக இன்றைக்கி ஒரு அடுத்த 10 ஆண்டுகளை இலக்காக வச்சு ஒரு மெகா கூட்டணியை அமைக்கக்கூடிய முயற்சியில் முதல் முயற்சியாக இன்றைக்கி வந்துட்டு ஈரோட்டு மாநகரத்தில் இன்றைக்கி வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் தமிழக நீதி கட்சி சார்பாக நாங்கள் அழைச்சிருந்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள், நிறைய அரசியல் கட்சிகள், கிட்டத்தட்ட 40-50க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இதில் சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. எடுத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், இதுபோன்ற அதிகாரத்தை தொட்டு பார்க்காத நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை ஓரணியில் ஒன்று திரட்டி தமிழ்நாட்டில் 2036 ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி தமிழக நீதி கட்சி சார்பாக நாங்கள் தொடங்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது கூட்டணி கண்டிப்பாக வந்துட்டு தமிழக நீதி கட்சி ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கான அஜெண்டாவில் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து தேர்தலை சந்திப்போம். அதிகாரம் இல்லாத அரசியல் என்பது வந்துட்டு ஒரு பயனற்றது. ஆகையால் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய இலக்கு. அதுதான் இன்றைக்கி இந்த கூட்டத்தினுடைய அஜெண்டாவும் அதுதான். அப்போது அதில் முதல் கட்டமாக வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாதையை காட்டுவதனுடைய நோக்கமாக இன்றைக்கி 2026 கண்டிப்பாக தமிழக நீதி கட்சி அதிகாரத்தை பெறும். கண்டிப்பாக வந்துட்டு தேர்தலில் கண்டிப்பாக போட்டி போடுவோம். நாங்கள் அதுக்காக ஒரு 15 தொகுதிகளை களம் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய சூழ்நிலை, அன்னைக்கு கால சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் தனித்து வெற்றிப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதையும் செய்வோம். இல்லை கூட்டணி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை பற்றியும் பரிசீலிப்போம். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தை பங்குன்னு விஜய் சொல்கிறாரு. அவர் தாவிக்க கூட ஏதாவது கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கா? ஏன்னா நீங்கள் அதிகாரம் அனைவருக்கும் போகணுன்றீங்க, அந்த கட்சியை தான் அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இன்றைய இருக்க காலகுண நேற்றைய நிலைப்பாடு இன்றைக்கி இருக்காது. வருகிற சட்டமன்ற தேர்தல் அறிவிக்க போகும்போது அன்று இருக்கக்கூடிய களச்சூழலை பொறுத்து இன்றைக்கி ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதே நிலைப்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை வருமானால் அவர்களோடும் யார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட நிச்சயமாக வந்துட்டு களமாடணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். இதில் அந்த கட்சி இந்த கட்சின்னு இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு இது. யார் அதற்கு ஒத்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் களமாடுவோம். தலித்து வாக்குகளை மற்றும் சமூக நீதி பற்றி அதிகம் பேசினா தலித்துகளை ரெப்ரசென்ட் பண்ணுங்களா, ஆல் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் ரெப்ரசென்ட் பண்ணுங்க? அதாவதுங்க, இப்போ நாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் தான் ஒன்று சேர்த்துறோம். நான் கேட்குறேன், தலித் மக்கள்னு இல்லை, எல்லா மக்களுக்குமான அரசியலை தான் பேசுகிறோம். நாம் வந்துட்டு தலித் மக்களுக்கான அரசியல் மட்டும் இல்லை, எல்லா இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அரசியலை தான் முன்னெடுக்கிறோம். 2036 ஆட்சி அதிகாரத்தையும் என்ன செய்ய போகிறீங்க? 2026 வரக்கூடிய தேர்தலுக்கே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ 50 பேர் வந்திருக்காங்க, 50 கட்சி சேர்ந்து, இதெல்லாம் சேர்ந்து ஒரு காமன் டைட்டில் டிஎன்கே தான் சொல்கிறீங்க, தமிழக நீதி கட்சி. உங்கள் தலைமையில் அவங்க அணிவகுக்கணுமா, இல்லை எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி செய்யறதுக்கான இருக்குது? உதாரணமா சொன்னா என்டிஏ சொல்றாங்க, யூபிஏ சொல்றாங்க, அது மாதிரி நீங்க ஏதாவது ஏற்படுத்துறீங்களா, ஒரு ஃப்ரண்ட் ஏற்படுத்துறீங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு பொதுவான கூட்டணியா தான் நாங்க வந்துட்டு அதை ஏற்படுத்துவதற்கான தனி பேர் இருக்கும், அதுக்கு தனி பேர் இருக்கும் கண்டிப்பா. அதுதான் தமிழக
சமூக நல கூட்டணி அப்படிங்கிறதான் கூட்டணியினுடைய பெயராக இருக்கிறது. சமூக நல கூட்டணி, தமிழக சமூக நல கூட்டணி. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்று சேர்ந்து தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி இதற்கான சிம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறது. இப்போ 15 தொகுதிக்கு ஐடென்டிஃபை பண்ணீங்க. இப்போ இதை விரிவாக்கம் பண்ணும்போது அதிக தொகுதிகள் போட்டியிட வாய்ப்புகள் உண்டுங்களா? இல்லை, என்ன செய்ய போறீங்க தமிழக மக்களுக்கு? இவங்க செய்யாது என்ன செய்ய போறீங்க? கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 15 தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து தமிழக நீதி கட்சியினுடைய நிலைப்பாடு. சரி. தமிழக சமூக நல கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்பது 2026 நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ நம்ம வந்து பண்ணுறோம். அதில் இருந்து 2036 எலெக்ஷனை நோக்கி கண்டக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒரு வேலை பண்ணுறோம். அசம்பிளியில் வந்துட்டு தமிழக நீதி கட்சியினுடைய நிலைப்பாடு ஆல்ரெடி எடுத்த ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு இப்போ குறுகிய காலத்தில் வந்து இவங்களை அந்த கூட்டணிக்குள்ளேயோ அதில் வந்து நம்ம வருவாங்கன்னு நம்ம ஒப்புதலோ, ஏன்னா இல்லை சொல்லிடுறேன், ஏன்னா அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை நம்ம அறிவிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னா தலைவர்களை இன்றைக்கி தான் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து நான் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா இந்த கூட்டம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இது போல் 5 மண்டலங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம். அந்த இடத்துல தான் நாம் இதுக்கான ஒப்புதலை கொடுக்க முடியுமே தவிர இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை காட்டி நாம் இந்த ஒரு வாக்குறுதி. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அல்ல தேசிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி மாதிரி நீங்கள் என்ன கொள்கையோ என்ன செயல் திட்டங்களை வைக்கிறீங்க? உண்மையான சமூக நீதி என்ன குறைஞ்சிருச்சு போய் இருக்குது, நீங்க என்ன உண்மையா வைக்க போறீங்க? உண்மையான சமூக நீதிங்கிறது அந்தந்த பகுதியில் ஆட்சி மாற்றத்தில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சமுதாயங்கள் மட்டும்தான் அரசியலில் கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சியிலேயே கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே 450க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் ஆட்சி அதிகாரத்தை தொட்டு கூட பார்க்காத இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிய விகிதாச்சார அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த மக்களினுடைய பிரதிநிதித்துவத்துக்கு தகுந்த மாதிரி தமிழக நீதி கட்சியோட கொள்கை என்னன்னா 234 தொகுதியிலும் 234 சமுதாயங்கள் என்றைக்கு போட்டியிடுகிறார்களோ அன்றுதான் உண்மையான சமூக நீதி. அதை இதுவரை எந்த அரசியல் கட்சியும் பண்ணல. தமிழக நீதி கட்சி நிச்சயமா முன்னெடுக்கும். 450 ஜாதிகள் இருக்கு, 234 கொடுத்தா மீதி ஜாதிகள் சுழற்சி முறையில் 2 தடவை நம்ம பண்ணலாங்க. அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளுடைய அங்கீகாரம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரத்து செஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இதுக்கப்புறம் நீங்கள் 2036 வந்து பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில நீங்கள் அதை எப்படி நீங்கள் சர்வைவல் பண்ண போகிறீங்க? அதை பார்த்தின திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கான திட்டங்கள் வச்சுருக்கீங்க. அதாவது வந்துட்டு தமிழக மக்களை ஓரணியில் திரட்டக்கூடிய ஒரு வேலையை செய்கிறோம். அதுக்கு முன்னாடி தலைவர்களை ஓரணியில் திரட்டக்கூடிய வேலை தான் இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் அந்தந்த பகுதியில் 234 தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களை வச்சு ஒரே நேரத்தில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியதோ தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதன் மூலிமா அதை செய்ய முடியும்னு நம்புகிறோம். அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம். இன்னும் அதுக்கான காமன் அஜெண்டா நிறையா இருக்குது. முழுமையாக இந்த கூட்டமைப்பு வந்து முடிவு செஞ்சதுக்கப்புறம் செயல் திட்டம் காமன் அஜெண்டா என்னங்கிறத விரிவாக நாங்கள் வந்து மிகப்பெரிய பணம் செலவு பண்ணணும். அது முடியுமா உங்கள் கூட்டணியால்? கண்டிப்பாக. வாக்காளர்களே வந்து 1000 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுற நிலை கேட்டு வாங்க நிலைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி செய்ய முடியும்? எல்லாருமே சாதாரண அமைப்பாளர்களாக தான் இருக்கு. இல்லை, சாதாரண அமைப்புகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அசாதாரணமான வேலைகள் செஞ்சுருக்காங்க. இல்லை நீங்கள் கோடிக்கணக்கில் ஒரு நிமிஷம் அவர் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணதா அப்படின்னா டெல்லியில் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்றால், பஞ்சாபில் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்றால், நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் சாத்தியம்தான். ஆனால் அதுக்கான நிலையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள்ட்டையும் இருக்குது. நாங்கள் நிச்சயம் அதை செய்து முடிப்போம். சாதாரண ஆட்கள் என்று யாரையும் கருத வேண்டாம். அவர்கள்தான் பெரிய அசாதாரணமான வேலைகளை செய்வாங்க. நிச்சயமாக இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமாக இருக்கலாம். நாங்கள் யாரையும் சாதாரணமாக கருதவில்லை. கண்டிப்பாக அவங்க தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அல்ல, எல்லாருமே தனித்தனி கட்சி தான் வச்சுருக்கிறோம். யாரு தமிழக நீதி கட்சியில் சேர்றதுக்காக நாங்கள் அழைக்கலை. இது ஒரு கூட்டமைப்பு தான். கூட்டணிங்கிறது வந்துட்டு கூட்டணியை வந்துட்டு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அஜெண்டாலாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு உடன்படிக்கை தான். ஆனால் அது வந்து தனித்தனி கொள்கை தனித்தனி கோட்பாடுகளோடு நம்ம பயணிக்கிறோம். அதனால் வந்துட்டு தேர்தல் என்பது வேறு, புரியுதுங்களா? கொள்கை அரசியல் என்பது வேறு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இன்றைக்கி ஒன்று சேர்த்துருக்கிறோம். 15 தொகுதி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல போனால் திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ எதை ஒரு வாய்ப்பு வரும்போது இந்த கூட்டணியில் சேரலாம் இல்லை அந்த கூட்டணியில் சேரலாம், திமுகவா அதிமுகவா இல்லை பிஜேபி அவங்களோட சேரலாம், காங்கிரஸ், திமுக அதிமுக, இந்த 2 அணியில் எதை நீங்கள் வந்து விரும்புகிறீங்க?
தமிழக நீதி கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் யார் அளிக்கிறார்களோ அவர்களோடு நினைவு. ஏன்னா இங்க பேசும்போது கூட ஒருத்தர் குறிப்பிட்ட இது திமுக சார்ந்ததான கூட்டமா இருக்குமோ நான் சந்தேகிக்கிறேன்னு கூட ஒருத்தர் சொன்னார். அதனால யாரு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ திமுக ஆளும் கட்சியின் மேல அதிருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? அவர் செய்யறது செய்யலன்றீங்களா? இல்லை வந்து அண்ணா திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க ப்ளஸ் மைனஸ் எது சொல்லுங்க அதிகமான அளவுக்கு. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்டனது. அதாவது சமூக நீதி அப்படிங்கிறது எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு உண்மையான சமூக நீதி வந்திருந்ததுன்னா இந்த கூட்டமைப்பு இந்த இடத்துல வர வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான சமூக நீதி வந்திருக்கானா வரல. இது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம். யாரையுமே வந்துட்டு இதை அவங்க செஞ்சுட்டாங்க இதை அவங்க செய்யலை அப்படின்னு இல்லை. மற்றவர்கள் செய்ய தவறிய விஷயத்தை செய்வதற்காகத்தான் தமிழக நீதி கட்சி வந்திருக்கு. நன்றி.